நீ ஐஸ்கிரீம் வச்ச செகண்ட் இங்கே பாருங்க, அவ்வளோதான் குட்டின்னு உறிஞ்சுது. வரீங்க அப்படின்னா சாப்பாடு எதுவும் கொண்டு வந்துடாதீங்க, குரங்காட்டிலையும் தாங்க முடியாது. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறீங்கன்னா அங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்றது நல்லது. யானைக்கு எவ்வளோ பெரிய தந்தம்னு பாருங்க, பாடி சரியான பெருசு தந்தம். சரியா தந்தத்தை பார்த்தியா யானைக்கு? ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபேமிலி விளாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து என் தங்கச்சிக்கு ஹாஃப் இயர்லி விட்டு நான் எங்கேயுமே அவளை கூட்டு போகலை. ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் நான் வெளியே அங்கங்கன்னு போனனால அவளை நான் எங்கேயுமே கூட்டு போகலை. இந்த ட்ரிப்பு வந்து ஒரு ஃபேமிலி விளாக்காக தான் இருக்க போகுது. இதுக்கு அடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வரும், மற்ற வீடியோ வரும் அடுத்து கண்டிப்பாக. இது ஃபேமிலி விளாக். நம்ம உள்ளே போய் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ தேக்கடி வந்திருக்கோம். தேக்கடியில போட்டிங்க்கு வந்து வந்திருக்கோம் நாங்க. சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன் போட்டிங்க்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் தேக்கடிக்குனே வரா. நான் இந்த பக்கத்துல இருக்கனால நான் ஆல்ரெடி வந்திருக்கேன். அப்பா அம்மா நானு தங்கச்சி 4 பேர் வந்து இந்த ஒரு ஃபேமிலி ட்ரிப்பா வந்து வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு எனக்கு. இப்போ எங்க போறோம், எவ்வளவு டிக்கெட் ஆகுது, இங்கிருந்து போட்டிங்க்கு எவ்வளவு டிக்கெட் ஆகுது, இங்கிருந்து வேன்ல தான் கூட்டு போவாங்க. நம்ம வெஹிக்கிள்லாம் வந்துச்சு அப்படின்னா இங்க பார்க் பண்ணிடணும். நான் காட்டுறேன், அதை பார்க் பண்ணிட்டு அவங்களோட ஓன் வெஹிக்கிள் தான் நம்மளை உள்ள கூட்டு போவாங்க. எவ்வளோ ஆகுது, ஒரு ஆளுக்கு எவ்வளோ என்ட்ரன்ஸு, எவ்வளோ டிக்கெட்டுக்கு நான் எல்லாம் வந்து சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க எவ்வளோ பெரிய பார்க்கிங்னு பாருங்க, செம்ம பெருசு பார்க்கிங்கு. இங்கேருந்து ஃபுல்லாக அங்கிட்டு ஃபுல்லாமே பார்க்கிங் தான், பைக்குக்கு தனியாக இருக்கும். இங்கே பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும் பாருங்களேன், 335 ரூபா வேனுக்கு, இதுக்கு 3 வீலருக்கு 45 ரூபா, 2 வீலருக்கு 45 ரூபா, காருக்கெல்லாம் வந்து 85 ரூபா பார்க்கிங்க்கு மட்டும். சரியான காசு பார்க்கிங் சார்ஜஸ் மட்டும். உள்ளே வாங்க, நான் பார்க்கிங் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நான் காட்டுறேன். செம்ம பெருசு பார்க்கிங் வந்து. இது ஃபுல்லாமே பார்க்கிங் தாங்க காருக்கு. ஸோ பார்க்கிங்க்கு நீங்கள் கவலைப்பட வேணாம். பார்க்கிங் நிறுத்திட்டு என்னடா எங்கே போய் நிறுத்துறதுன்ட்டு, இது ஃபுல்லாமே அவங்களுடைய பார்க்கிங் தான். இப்போ என்ட்ரன்ஸுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ இது இவங்களோட ஓன் வெஹிக்கிள். இதில் தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டு போவாங்க. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்து இதுக்குள்ளே வந்து அலோடு கிடையாது. இந்த ஓன் வெஹிக்கிளில் கூட்டு போயிட்டு உள்ளே ஃபாரஸ்ட்டில் அங்கே போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டிங்க்கு தனியாக வந்து போகணும் நம்ம. இதில் ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. இதே மாதிரி தான் வந்து மூணாறில் எரவிக்குளம்லேயும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் என்ட்ரன்ஸ் இதுதான் வந்து டிக்கெட்டுக்கு கவுண்டரு. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதுதான் டிக்கெட் கவுண்டர். செம்ம க்ரௌடாக இருக்குது. எப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு எப்படி உள்ளே போக போகிறேன்னு சொல்லி உண்மையிலேயே தெரியல. செம்ம க்ரௌடு. இன்றைக்கி ஆக்சுவலாக நியூ இயர்னால எல்லாருமே ஹாலிடேஸ், அதனால எல்லாருமே வந்து இங்கே ட்ரிப் பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. நம்மளும் வந்து அதே இதில் தான் நம்மளும் வந்து இன்றைக்கி ட்ரிப்பு வந்து வந்திருக்கோம். எவ்வளோ வேகமாக டிக்கெட் எடுத்துகிட்டு எவ்வளோ வேகமாக உள்ளே போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ சார்ஜ். உள்ளே வந்து 2 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாங்காய் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. எங்கே போனாலும் இந்த ஸ்நாக்ஸை வந்து விடுறதாவே இல்லை இவங்கெல்லாம். அது இந்த பிள்ளை இருக்கே, இதெல்லாம் எப்பாடி ஸ்நாக்ஸ். எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம். 40 ரூபீஸ் தான். வந்து உள்ள வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள பசிக்குதான். நான் என்னதான் சொல்றது. வாங்க நம்ம போய் டேஸ்ட் பண்ணலாம். நீங்க என்ன வாங்குறீங்க? பேலன்ஸ் நார்மலா தான் இருக்கு, எப்பவும் போல நார்மலா தான் இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது? அப்ப நார்மலா தான் இருக்குங்கற. மாங்காய் கொஞ்சம் காயோ. எனக்கு என்ன, நான் சாப்பிடவே இல்லையே. வாங்க. நல்லா இருக்கானா? கொஞ்சம் காய் அந்த இது இன்னும் வரல. அங்கால வந்து பரவாயில்ல, நல்லா இருக்கு, சாப்பிடலாம். வாங்க. எவ்வளவு கூட்டம்னு, இவ்வளவு பேர் டிக்கெட் வாங்கவே நிக்கிறாங்க. பெரியார் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட் தேக்கடி அப்படின்னா பார்க் என்ட்ரி, பஸ் டிக்கெட், வெஹிக்கிள் பார்க்கிங் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பஸ் சார்ஜ் என்ட்ரன்ஸ் சேர்த்து 75 ரூபா இந்தியன் அடல்ட்டுக்கு. சைல்டுக்கு 45 ரூபா, ஸ்டூடெண்டாக இருந்தால் 45 ரூபாயாம் ஓவரால். பார்த்துக்குங்க. ஸ்டில் கேமராக்கு 45, வீடியோ கேமராக்கு 335 ரூபா. நிறையங்கப்பா, சரியான காசாகுது. என்னைக்கு இதை எடுத்து என்னைக்கு நான் உள்ளே போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். உள்ளே போட்டிங் வந்து இல்லை. ஸோ அதனால் நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்துருக்கு. போட்டிங் வந்து ஃபுல்லு. இன்றைக்கி நியூ இயர்னால ஃபுல்லாக ஆல்ரெடி ஆன்லைனில் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 4 பேர்த்துக்கு 300 ரூபா. தெரியுதா உங்களுக்கு?
300 4 பேத்துக்கு. ஆசையா இருந்தேன், ஏமாத்திட்டாங்க. போட்டிங் டிக்கெட் இல்லையா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்துருக்கு. இப்போ சரி உள்ள சும்மாவாச்சும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வண்டி ஸோ டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டிக்கெட் தான் அப் அண்ட் டவுனுக்கு நமக்கு வந்து இது இருந்தால் தான் உள்ளே போயிட்டு திரும்பியும் அந்த வண்டியில் ஏற்ற மாதிரி டிக்கெட் தான் சேர்த்தோம். ஒரு வழியா உள்ளே வந்து உட்காந்தாச்சு. டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து 75 ரூபா ஒரு ஆளுக்கு, பெர் ஹெட்டுக்கு 75 ரூபா. உள்ளே போகிறதுக்கு மட்டும் 45 ரூபா என்ட்ரன்ஸு, பஸ்ஸுக்கு 30 ரூபா ஒரு ஆளுக்கு. 4 பேத்துக்கு 300 ரூபா. இதுவே போட்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். போட்டிங் போனதே இல்ல, ரொம்ப ஆசையா வந்தேன், ஒரு ஏமாற்றம், டிசப்பாயின்மெண்ட். நம்ம வந்தது பீக் டயத்துல வந்தா போட்டிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், வேற என்ன பண்றது? கரெக்டு தானே? நம்ம நார்மல் டயத்துல வந்திருந்தா போட்டிங் கம்பெனி கண்டிப்பா இருந்திருக்கும். பீக் டயத்துல வந்ததுனால போட்டிங் வந்து இல்ல. லீவ் வேற, நியூ இயர், அதெல்லாம் புக் ஆயிடுச்சு. ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. இதேங்கப்பா ரொம்ப சீனப்படாத. எனக்கு நான் போட்டிங் போனதில்ல கைஸ். வீடு படகு போட்டு ஒன்று செஞ்சு ஒன்று ஏற்றி விட்டுறேன். வீட்டில் ஒரு படகு போட்டு எனக்குன்னு ஒரு பிரைவேட் போட் செஞ்சு ஏற்றி விட்டுறேன். பஸ்ல இருந்து இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் இறங்க போறோம். லாஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டோம். இப்போ வந்துட்டோம். இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்க இருந்து குரங்குதான் உனைய புடிச்சிட்டு போதே வருது. எது வச்சுக்காத குரங்கு கிட்ட, உனைய கவ்விட்டு போயிடும். அப்புறம் கவ்விட்டு போயிடும். அப்புறம் நீ தான் குரங்கு இனம். அந்த அங்க ஒரு பேன் பாக்குது, ஒரு குரங்கு உனைய மாதிரி பேன் பாக்குது. இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இங்க வந்து இறக்கி விட்டுருவாங்க. இங்க விட்டுட்டு அப்புறம் வந்து போட்டிங்க்கு உள்ள டிக்கெட் எடுக்கணும். இதுதான் போட்டிங் கவுண்டர். இதுதான் போட்டிங் கவுண்டர். இது வழியா உள்ள போயிட்டு போட்டிங் ஃபர்ஸ்ட் டிக்கெட் இருக்கான்னு வந்து கேட்கணும். இருந்துச்சுன்னா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போகணும். டிக்கெட் இருக்கா என்னன்னு தெரியாது. வாங்க போலாம், போய் பார்ப்போம். இங்க இருந்துச்சுன்னா எடுக்க வேண்டியது. இங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? எதுக்கோ பாப்போம். இருந்துச்சுன்னா லக்கு, லக்கு, பக்கு, டக்கு, தவ்வுது, கோலா. என்ன இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சோ அத்தாக்கு? கோலா உருண்டைட்டு இருக்காங்க. டிக்கெட் இங்க தான் போகணும். டிக்கெட் இருக்கா முதல்ல தெரியலையே. அங்க போறீங்க உன் கூட சேர்ந்து சனா அதான் சேட்டை பண்ணுது. டைமிங் போட்டிங் டைமிங்க்கு 7:30, 9:30, level 15, 1:45, 3:30. இதுதான் போட்டிங் டைமிங். அடல்ட்டுக்கு 2:55 என்ட்ரன்ஸ். எனக்கு 85 நீ சில்ட்ரன் இல்லப்பா. நீயே நான் சில்ட்ரன். இங்க வரு குரங்க. எம்மா பயமா இருக்கு. அல்லாவே பயமா இருக்கு. பயந்தாங்குழி. தண்ணி நிறைய இருக்கு. சூப்பரா இருக்கு. போட்டிங் போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. டிக்கெட் இருந்தா போட்டிங் எடுக்கலாம். இது வெயிட்டிங் ஏரியா. டிக்கெட் எடுத்துட்டு இது வெயிட்டிங் ஏரியா. இது வந்து இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே சம் பீஸ்ஃபுல்லா உட்கார்றதுக்காக இந்த ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. அங்க தண்ணி நிறைய இருக்கு. இங்க முன்னாடி தண்ணி வந்து கம்மியா இருந்துச்சு. இப்ப தண்ணி என்ன இங்க பாருங்க என்ன செய்யுது. ஓடி போயிடுச்சு. நீ உன்னைய பார்த்ததுமே ஓடி போயிடுச்சு சனா. உன்னைய பார்த்ததுமே ஓடி போயிடுச்சு பாத்தியா? ஆமா, உன் அழகுல பயந்து ஓடி போயிடுச்சு. உன்னைய பார்த்து பயந்து ஓடி போயிடுச்சு. இங்க பாருங்க. அச்சா அடுத்த செகண்ட் ஓடி வந்துருச்சு. ஓய் நீ ஐஸ்கிரீம் வச்ச செகண்ட் இங்க பாருங்க. அவ்வளவுதான் குடின்னு உறிஞ்சுது ஐஸ்கிரீம். அது குடுக்குமாக்கும், அது கேக்குமாக்கு. நீ சொல்றது குடுன்னா அது சாப்பிடுறது பாரு. அது பாருங்க தண்ணி எவ்வளவு இருக்குன்னு. தண்ணி நிறைய இருக்கு. தண்ணி வந்து இங்க முன்னாடி எல்லாம் தண்ணி கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப தண்ணி நிறைய வந்துருச்சு. இங்க வரைக்கும் தண்ணி ஃபுல்லா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு வந்து ரிப்பேருக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 போட்டு தான் இங்க ரன்னிங்ல இருக்கு. இதுல வந்து உள்ள ஒரு ரெசார்ட்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கூட்டு போறதுக்கு தனியா பிரைவேட் போட் வச்சு கூட்டு போவாங்க. இதுக்குள்ள ட்ரெக்கிங் இருக்கு. ட்ரெக்கிங் போறவங்களுக்கு முன்னாடியே புக் பண்ணி
அந்த ட்ரெக்கிங் கூட்டு போகிறவங்களுக்கு இருக்குது. இந்த அங்கே ஒரு போட் ஒன்று உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே உள்ள அதில் வச்சு உள்ள ட்ரெக்கிங்க்கு கூட்டு போகிறவங்களும் இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடியே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும். இல்லை இங்கே இருக்கிறவங்கள்ட்ட லோக்கலில் ஏதாவது ஒரு ரெசார்ட்டில் நீங்கள் ரூமில் தங்குறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களை உள்ளே கூட்டு போவாங்க. நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா சாப்பாடு எதுவும் கொண்டு வந்துடாதீங்க, குரங்காட்டிலையும் தாங்க முடியாது. நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்குறீங்கன்னா அங்கே உள்ளே உட்காந்து சாப்பிட்றது நல்லது. நீங்கள் வந்து இங்கே போட்டிங் வரீங்க அப்படின்னா அன்சீசனில் கண்டிப்பாக வாங்க. சீசனில் வந்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காது. இல்லைனா ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும். சரி வாங்க நம்ம வந்து அப்படியே போகலாம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா கேன்டீன். இங்கே தான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கேயே உட்காந்து தயவு செஞ்சு சாப்பிட்டு போயிருங்க. அங்கே எதையும் வாங்கிட்டு உள்ளே போகாதீங்க. குரங்கு வந்து எதையுமே நம்ம கையில் வைக்க விடாது. இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க. இங்கே பாருங்க குரங்கு இங்கே கூட உட்காந்து தான் இருக்குது. அதான் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து சேஃப்டியாக தான் இருக்கணும். நம்ம பொருள் நம்ம தான் பார்த்துக்கணும். இது எதையும் வந்து இங்கே நான் வரும்போதே வந்து ஒருத்தவரை வந்து கையில் கீறிட்டு போயிடுச்சு குரங்கு வந்து. அவங்க கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுச்சு. அதனால் இந்த கேண்டீனில் எதுனாலுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருங்க. எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக தான் இருக்கும். நம்ம வெளியே இருக்கும். இங்கே ஒரு கெஃபே மாதிரி ஒன்று இருக்குது, தெரியுதா? இது ஒரு கெஃபே இருக்குது. அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது வேணால் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எல்லாமே இங்கே காஸ்ட்லி. வெளியே இருக்கிற மாதிரி இருக்காது. பெட்டர் நீங்கள் வந்து அங்கே கும்ளிலேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இங்கே வர்றத மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு எதாவது வேணும்னா மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம இப்போ கிளம்பிட்டோம் வெளியே போகலான்னு சொல்லி. வெளியே போகலான்னு கிளம்புனதை தான் பார்க்குறேன், கூட்டம் செம்ம கூட்டம். அங்கே வரைக்கும் இருக்குது க்யூ. இப்போ பஸ்ஸு வரணும். ஆனால் பஸ்ஸு வந்து இன்னும் அங்கேருந்து ஆள் ஏற்றிட்டு எதுவுமே வரல. இது எப்போ வந்து நான் எப்போ வெளியே போய் எப்போ முடியல. இப்போயே மணி வந்து 3:30 ஆயிடுச்சு. நீ நம்ம அடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு வேறு போகணும். அங்கே நீ எவ்வளோ நேரம், அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் ஏறி போனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அப்போ முடியல. இனி எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. காத்திருந்து காலங்களை போகிற மாதிரி தான் ஆயிரம் போயிடும் போலையே. அப்பா எல்லா பேக்கையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கே போயிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ திரும்ப அங்கேயே வந்து இறக்கி விட்டாங்க. நம்மளை வந்து ஃபுல்லாக கூப்பிட்டு போயிட்டு உள்ளே திரும்ப இதே பஸ்ஸில், ஆனால் வேறு பஸ்ஸு எங்கேருந்து ஏறிட்டு போட்டோம் அங்கேயே வந்து இறக்கி விட்டாங்க. அப்போ இதுக்கு ஒரு ஆளுக்கு 75 ரூபா. ஒண்ணுமே இல்ல, போய் உட்கார்றதுக்கு நம்ம வீட்லயே அழகா உட்காந்துக்கலாம். உட்கார வேண்டியதானே? உன்னை யார் நாங்கள் வரவா சொன்னோம்? இவங்க போட் சஃபாரி அப்படி இப்படின்னு எனக்கு டிக்கெட் இல்லை மக்களே, நான் என்ன செய்யறது? டிக்கெட் இருந்தால் நான் கூட்டு போயிருப்பேன். டிக்கெட் இல்லை. பார்த்துருக்கணும். உன் மேலதான் தப்பு மேன். ஆன்லைனில் நான் எதுக்கு பார்க்கணும்? எனக்கு பார்க்கணுன்ட்டு இதெல்லாம் கிடையாதுப்பா. உனக்கு தேவை அப்படின்னா நீ தான் சொல்லணும். நான் எதுக்கு சொல்லணும்? நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது. இவங்களுக்காக தான் நான் வந்தது. அதனால எனக்கு தேவை இல்லை. எங்க கூட்டு போற எதுவுமே சொல்லல. சரி நான் தான் சொன்னேன்ல, தேக்கடி கூட்டு போறேன், போட்டிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டோம். நம்ம அம்மா சொன்னது ஏங்க நான் தூங்கிட்டு இருக்கோம், என் காதுல விழுந்துச்சு. இது இது தூக்கத்திலே காதுல விழுந்துருச்சா? உடனே உனக்கு தூக்கத்திலே விழுந்துருச்சா உனக்கு? இப்ப எலிஃபென்ட் சவாரி போறோம். இப்ப அங்கிருந்து அடுத்த ரைடு வந்து எலிஃபென்ட் சவாரி வந்துட்டோம். சாப்பிடலாம் இல்லை, அப்படியே நேரம் ஓடி வந்துட்டோம். ஏன்னா அடுத்து வந்து டைமிங் போயிடுச்சுன்னா வந்து புக்கிங் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக முதல்ல சாப்பிடலாம் இல்லை. ஆமாம், அங்கே எதுவுமே போட்டிங் எதுவுமே போகாதனால என் தங்கச்சி ரொம்ப வந்து மனசு உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி இதாவது நம்ம அவளுக்கு வேகமாக கூட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் யாருமே சாப்பிடல. அப்படியே வந்தாச்சு. அப்பா அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் எலிஃபென்ட் ரைடு ஆக்சுவலாக வந்து போகிறோம். இங்கே வந்து பெர் பர்சனுக்கு 500 ருபீஸ் ரைடுக்கு. 2 பேருக்கு 1000 ஆயிடுச்சு. ஸோ 1/2 hour ரைடுன்னு நினைக்கிறேன். இது வந்து எவ்வளோ நேரம் தெரியல எனக்கு. ஆமாம், அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் டென்ட்டில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம யானை வந்தது நம்ம ஏறி போகலாம். சரி வாங்க இப்போ போயிட்டு நம்ம யானையில் வந்து ஏறலாம். வாங்க போகலாம். எப்படி போகிறது? யானையில் போயிட்டு யானைக்கு எவ்வளோ பெரிய தந்தம்னு பாருங்க. பாடி சரியான பெருசு தந்தம். சரியா தந்தத்தை பார்த்தியா? யானைக்கு எவ்வளோ பெருசுன்னு. பா எவ்வளோ பெரிய யானை. இந்த யானைக்கு தந்தமே இல்லை. யாருக்கு தெரியும் எந்த யானைக்கு தந்தம் இருக்கு? நீ தான் ஸ்கூல்ல இன்டெலிஜென்ட் ஆட்டே சொல்லு. எந்த யானைக்கு தந்தம் இருக்கு? பெண் யானைக்கு தந்தம் இருக்கும், ஆண் யானைக்கு தந்தம் இருக்காது. அப்படியா? யானை பாக்குது சொன்ன உனையத்தேன் வந்து கிட்ட வரப்போகுது சொன்னா. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் உனக்கு நோட் பண்ணோம். இங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 10 நிமிஷத்துல நம்மள அப்படியே ஃபேஸ் நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே வரைஞ்சு கொடுத்துற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இங்க உட்காந்துருக்காரு. 10 நிமிஷத்துலயா நம்ம உட்காந்து ஷேப்லயே அப்படியே சூப்பரா வரைஞ்சு கொடுத்துறாராம்.
அதை வந்து வாங்க காட்டுறேன் உங்களுக்கு அவர் எப்படி வரையறான்னு சொல்லி. 10 நிமிஷத்துல நமக்கு வந்து ஃபுல்லா அப்படியே நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சாரு. இங்க பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க இதெல்லாம் அவர் வரைஞ்சதுதான். இந்த காந்திஜி இவங்கெல்லாம் அவர் தான் வரைஞ்சது. பாருங்க அப்துல் கலாம் இவங்க எல்லாத்தையும் அவர் தான் வரைஞ்சது. 10 நிமிஷத்துல இது ஃபுல்லா அவர் தான் வரைஞ்சிருக்காரு. இப்போ ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அதையும் போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது நம்ம தான் இந்த யானையில நம்ம போறோம். அடுத்து நான் எனக்கு சுத்தமா பயம்ல எக்ஸைட்மென்ட்டா இருக்கு. ரொம்ப ரொம்ப பார்க்கலாம். உன்னோட எக்ஸைட்மென்ட் நாங்களும் பார்க்கலாம். எப்படி இருக்குது போற அவங்க இறங்கிக்கிட்டோம். இந்த யானையில தான் நம்ம போறோம். கொஞ்சம் குட்டி யானையா இருக்கு. பரவாயில்லை. இது உனக்கு சிறுசாமா? ஆமா. சரிம்மா போமா இப்ப ஏறுமா. எங்க உட்காரணும்? பயமா இருக்குனே. பயமா இருக்கு. இருக்கு உடம்பு. சூப்பரா இருக்கு. அது நல்லா இருக்கு. ஐயோ யானை கால் வேற என் கால்ல பட்டுக்கிட்டு இருக்கு. பட்டா ஜாலி தானே. உட்கார்ந்து இங்க பாருங்க நான் யானையை தொடுறேன். யானையை தொட்டு நிறைய முடி இருக்கு. பெரிய இதுதான். நீ தைரியசாலிதே ஒத்துக்கிறே. தைரியசாலிதே. யானை சவாரி இது கீழ இருக்கு உனக்கா? ஆமா. சச்சோ அண்ணனுக்கு கால் பிடிச்சு. இதுக்கு ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு வர கூடாது. என்னத்த போட்டு வந்தாலும் கால் பிடிக்கிறதே செய்யும். அம்மாடி ஏ மேல விழுந்திருக்கு இன்னொரு. அல்லா செயின் தூக்கி போடுறாங்க. கால் தொட முடியல. காது தொட முடியல. காது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கால் கொஞ்சம் விரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ரொம்ப வலிக்குது. ஆமா கொஞ்சம் வலிக்குது. கால் வலிக்குது. நல்ல வேளை சின்னதுல போறோம். சின்னதுல போனா ரொம்ப ஓகே. பெருசுல போனாலுமே அப்படி தான் இருக்கும். சிறுசு அம்மாடி. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் சைடா போகுது யானை. ஆமா இந்த சைடா போகுது. என்ன நின்றுச்சு? பசிக்குதான் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க கைஸ். ஆனா நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. எனக்குலாம் பசி எதுவுமே நான் சாப்பிடல. பசிக்குதான் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டே போகுது. டொசைங் டொசைங் டொயிங் டொயிங் குளிங்கி போகுதுங்க. குளிங்கி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யானை சஃபாரி. ஆனா சூப்பரா இருக்கு. என்னங்குது ஹீட்டா இருக்கு. டொயிங்கி 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 டொயிங் போறோம். ஆனா ஒருத்தர 4 பேர் போறாங்க. இல்ல 3 பேர் போறாங்க. ஆனா இதுல நாங்க 2 பேர் போறோம். நாங்க ஃப்ரீயா போறோம். ஆமா நல்லா ஜாலியா ஃப்ரீயா போறோம். யானை கூட யாரும் வர மாட்டாங்க. யானை மேலே சவாரி. ஆமா நாங்கள் யானை மேலே சவாரி போறோம். ஆமா சவாரி மேலே சவாரி. யானை மேலே சவாரி. யாரும் எங்க கிட்ட இல்லை. நாங்களாக போகிறோம். எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஸ்டாப் பண்ணு. அவங்க சொல்ல செய்து பாருங்களேன். சூப்பரா இருக்குல. வந்துருச்சு. விட கரெக்டா அவங்க சொல்ற இடத்துக்கு போயிடுச்சு. எவட போய் நம்ம யானை கூட தான் நம்ம போறோம். நியூ இயர் அதுவுமா எங்களை பாத்தீங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் இயரே நாங்க வந்து யானை சவாரி தான் போயிருக்கோம். நாங்க வந்து இந்த நியூ இயர் ஸ்பெஷல் அதுவுமா யானை சவாரி. அத வீடியோ எடுத்துட்டே வராங்க. ஆமா வந்து ரைடு வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். ரைடு வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சனாக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான இது கொடுத்துட்டேன் நான். சோ அது கிடைக்கலன்னு வருத்தம் இருந்தாலும் அது அவ்வளோ இல்ல. இப்ப எலிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஒரு வழியா
ஃபுல்ஃபில்லாக போயிட்டு வந்துட்டோம். இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்கங்க. நாங்கள் தாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆமாம், இவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால் அதெல்லாம் ஏற முடியாது, வெயிட்டு தாங்கன்னு சொல்லி வரல. நாங்கள் 2 பேரும் நல்லா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். 20 மினிட்ஸ் ரைடு, ஒரு ஆளுக்கு 500 ருபீஸு. ஈவினிங் 6 o'clock முடிஞ்சிடும். நீங்கள் மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வரதா 9 to 6 வந்து இதுக்குள்ளே வாங்க. இந்த இடத்துக்கான லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் வந்து நான் போடுறேன். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல ரைடு இருக்கும். ஆமாம், கைடு சூப்பராக இருப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு வந்தவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அவங்கள்ட்டலாம் ஃபோட்டோலாம் நல்லா எடுத்து கொடுப்பாங்க. மறக்காமல் நீங்கள் அவங்கள்ட்டே கேட்டுட்டு நீங்கள் போங்க. சரியா? சரி, வாங்க அடுத்த பாஸ் எடுத்து போகலாம். ஸோ போயிட்டு வந்தாச்சு. செம்ம டயர்டு, செம்ம ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு இன்னைக்கு டேவே. எலிஃபென்ட் ரைடு போயிட்டு வீடியோ எங்களால் எடுக்கவே முடியல. அப்படியே நாங்கள் வந்து ஊருக்கு வந்துட்டோம். அப்படியே வந்து இதோட வீடியோ முடிக்கலாம்னு சொல்லி வந்தாச்சு. அங்கே சாப்பிடவும் இல்லை. மத்தியானம் சாப்பாடு இன்னைக்கு நாங்கள் சாப்பிடவே இல்லை. ஃபுல் கட்டு சாப்பிடவே இல்லை. அங்கே எலிஃபென்ட் ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கூட நாங்கள் சாப்பிட்ருப்போம். பட் நாங்கள் இன்னைக்கு வந்து சாப்பிடவே இல்லை. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. சரி, ஒரே தான் நைட் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? பாய் பாய்.